அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போ கேர் நடத்தும் மருத்துவர். எல்லாருக்கும் உள்ள குறைபாடு தான், எளிமையான குறைபாடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். வயது வரம்பு வித்தியாசம் இல்லாமல் வரும். முதியோர்களுக்கு அதிகமாக வரப்பட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அஜீரண கோளாறு. கேள்விப்பட்டிருப்பீங்க, அஜீரண கோளாறு. அதாவது இந்த கல்யாண ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது நல்ல ஃபங்க்ஷனில் சாப்பிடப்பட்ட நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரியாணி இல்லை சிலவங்களுக்கு இந்த வார்ப்பு அரிசி, அதாவது இந்த பெரிய வார்ப்பில் தான் பொங்குவாங்க கல்யாண வீட்டில். வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஓகே தான். சாம்பார், ஆவியல், ரசம், மோரெல்லாம் வச்சுருப்பாங்களே, இதே மாதிரியான சாப்பாடுகள் நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நெய்ச்சோறு, ஃப்ரை ரைஸு இதே மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. எந்த விதமான சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சுனாலே ஒரு மாதிரி ஏப்பம் வர்றது மாதிரி இருக்கும், புளி ஏப்பம் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்புக்குள்ளே சேராமல், அது குளுக்கோஸாக மாதிரி சேராமல் அஜீர்ணமாக, அதாவது அஜீர்ண கோளாறுன்னு சொல்லுவோம். செரிப்புத்தன்மையே இருக்காது. ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ மாதிரி இருக்கும். உடனே நம்ம சொல்லுவோம், இதனால தான் நம்ம கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதில்ல, அவங்கள பாயசத்தை குடித்தனால வந்துச்சு, சாப்பாடு சாப்பிட்டனால வந்துச்சு, இது அவங்க வேறு நிறைய பொருட்கள் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருப்பாங்க, அதனால வந்துச்சு. இப்படியெல்லாம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது இதே மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம மாற்றி மாற்றி புலம்பிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான எளிமையான வீட்டு குறிப்பை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சரைப்பட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாத்து வீட்லேயும் ஜீரகம் இருக்கும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரும்பாலான முந்தியுள்ள ஆடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி குடிக்க சொல்லியிருப்பேன். அதாவது வீட்டில் எப்போவுமே வெந்நியை கொதிக்க வச்சு அதில் 2 ஜீரகம் போட்டு குடிங்க, ஜீரக தண்ணி குடிச்சிட்டு வாங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுவும். ஒரு என்ன செஞ்சிங்கன்னா, ஒரு 150 250 1/4 லிட்டர் தண்ணி நல்லா வைங்க, கொதிக்க அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக இஞ்சி இருக்கும் உங்களுக்கு. அந்த இஞ்சியை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி தோல் எடுத்து அதில் ஒரு துண்டு போடுங்க. அதாவது அடுப்பில் வைக்கிற அந்த தண்ணீர், அதாவது 1/4 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் ஜீரகத்தை போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி வெட்டி போட்டு, கருவேப்பிலை இல்லாத வீடுகள் இருக்குது, அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கருவேப்பிலையை நம்ம அப்படி சாப்பிட சொன்னால் யாரும் சாப்பிட்றதில்ல. அதை எடுத்து நீங்கள் கறியில் போட்டால் கூட தனியாக ஒதுக்கி வச்சு தான் சாப்பிட்றீங்க. பெரும்பாலான வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டு தான் அந்த கருவேப்பிலையெல்லாம் இருந்தாலும் நம்ம சாப்பிடாமல் ஒதுக்கிறோம். அதை நிறைய ஆடியோக்களும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கருவேப்பிலை பேர் நம்மளை ஒதுக்கிடுவாங்க, கருவேப்பிலை பேர் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனுடைய சாறுகள் நீங்கள் இப்படி எடுத்து போடுவீங்கிறதுக்காக தான் அந்த சாறே அதில் இறங்கிறது ஆட்டோமேட்டிக்காக. இருந்தாலும் அதை நம்ம சாப்பிடணும். என்ன தான் சமைச்ச சாறு இறங்கினாலும் அதை சாப்பிட்றது நல்லது. இப்போ அந்த கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவும் ஜீரகம், இஞ்சி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. ஓரளவுக்கு குடிக்கிற சூட்டில் மிதமான சூடு வர வரைக்கும் அதை அரித்து அதை குடிச்சிட்டு வாங்க. தேவைப்படும் போதெல்லாம் இது பண்ணி பார்த்து குடிங்க, அவ்வப்போது குடிங்க. உங்களுடைய செரிமான பிரச்சனை முற்றிலும் தவிர்க்கப்படும். இது பார்த்திங்கன்னா வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் ஒரு கசப்போ உவர்ப்போ இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. தைரியமாக குடிச்சிட்டு வாங்க. பெரிய கஷாயம் மாதிரி நினச்சி இதை குடிக்காமல் விட்றாதீங்க. இதற்காக நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் சேர்ந்து அஜீரணத்துக்காக ஏகப்பட்ட மருந்து வகைகள்லாம் இருக்குது, அதை வாங்கி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க, தேவையில்லை. இயற்கையிலேயே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாடை ஜீரண சக்தி இறைய வச்சு செரிப்புத்தன்மை சரி பண்ணி நமக்கு ஏற்படுற அந்த அஜீரண கோளாறை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம சொல்லியிருக்கோம். செய்து பாருங்கள். உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இது பெரிய பொருள் செலவுலாம் கிடையாது. ஒரு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்து வேலை. அதில் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டில். ஒரு நாள் சாம்பிளுக்கு செய்து பாருங்கள். உங்களுடைய பெனிஃபிட்டை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் பகிருங்க. அப்போ தான் நாங்கள் மேலும் நல்ல நல்ல ஆடியோக்கள் உங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய பயனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சாட்சி மூலமாக தெரியப்படுத்தினாலும் சரி தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. இன்னொரு நல்ல ஒரு ஆடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.